Hey hi, welcome back to GS channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா புடலங்காய் குழம்பு. Actually இந்த புடலங்காய் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. பட் நம்ம வந்து இத ரொம்ப நம்மளோட சமையல்ல யூஸ் பண்றது இல்ல. இது வந்து weight lossக்கு ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். ஆல்சோ இது வந்து கிட்னி வந்து டீடாக்சிஃபை பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம். நம்ம இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் நான் வந்து இதில் வந்து கடுகு போட்டிருக்கேன். அண்ட் கடுகு பொரியட்டும். இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நான் ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 2 கித்தி வச்சிருக்கிறது. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். இதோட சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுட்ருக்கேன். நான் இன்னைக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதோட சேர்த்து புடலங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது ஈஸியாக ஃப்ரை ஆகிட்டு குக் ஆகிடும்ன்றதுக்காக. இது ஒரு எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் ஒரு பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஒரு பழுத்த தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். பெருசாக சின்னதாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதுக்கு இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சாம்பார் தூள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இதோட சேர்ந்து நான் இப்போ வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன். புளியை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவு எடுக்கணும்னு. எனக்கு ரொம்ப புளிப்பாக பிடிக்காது. ஸோ நான் ரொம்ப கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி இதில் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் இதை மூடி போட்டு நான் வந்து கொதிக்க விட்டுறேன். இப்போ பாருங்கள் ஒரு 5 to 6 minutes ஆயிடுச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா பாயில் ஆயிருக்கு. பாருங்கள் காய் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது கூட வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயோட ஃபஸ்ட் தேங்காய் பால் மட்டும் தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த டிஷ்ஷை வந்து சட்டியில் சமைச்சிட்ருக்கிறதுனால இது வந்து நான் ஆஃப் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நல்லா பாயில் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மல் வெசலில் செய்யும் போது இந்த பாலை ஊற்றி ஒரு 1 or 2 minutes ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். ரொம்ப கொதிக்கக்கூடாது. நீங்கள் அப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இதோட சேர்த்து நான் வந்து கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த பாயிலிங் தெரியும். அது அப்படியே பாயில் ஆகும் லைட்டாக, ஏன்னா நம்ம சட்டியில் செய்கிறதுனால. பாருங்கள் நம்மளோட புடலங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி கூட்டு அந்த டிஷ்ஷெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நம்மளுக்கும் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸ் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, signing off, Gayatri Selvararasan.